கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஒவ்வொரு வாரமும் கண்ணின் மணியைப் போல நம்மை காப்பாற்றி இந்த வருடத்தின் கடைசி வாரத்துக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் நம்மை சுகபல ஜீவனோடு கொண்டு வந்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம். மைக் யாரு கையில் இருக்குதோ அவங்க வாசிங்க. உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை 2025ஆம் ஆண்டில சுமந்து கொண்டு வந்தார். அன்பின் நல்ல பரலோகத்தின் பரமபிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த 2025ஆம் ஆண்டில கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்ததை நாங்கள் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, நீர் செய்த உபகாரங்களை நாங்கள் நினைக்கவும் அதை மறவாமல் ஸ்தோத்தரிக்கவும் உம்மை இன்னும் உறுதியாய் உம்முடைய காரியங்களிலே பற்றி கொள்ளவும் கர்த்தாவே எங்களுக்கு இந்த வார்த்தைகள், இந்த தியானங்கள் உதவியா இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அடியானை மறுத்து உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உபாகமம் 1:31 நாம் வாசித்தோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பிரியமானவர்களே, உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலையும் ஒரு வசனத்தை நான் வாசித்து விடலாம். 32ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் 12ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. ஆண்டவர் மனிதர்களுக்கு புரிகிற வண்ணமாக எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னால் மனிதர்களுக்கு அது புரியுமோ, எப்படிப்பட்ட உவமைகளை சொன்னால், எடுத்துக்காட்டுகளை சொன்னால் அவர்களுக்கு புரியுமோ, அப்படிப்பட்ட உதாரணங்களின் மூலம், எடுத்துக்காட்டுகளின் மூலமாக தேவன் தன்னுடைய அன்பை ஜனங்கள் மேலுள்ள, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தன்னால் முன் அறியப்பட்ட தன்னுடைய ஜனங்களின் மேல அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நல்லா கவனிச்சீங்கன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தார். இந்த 2025ஆம் ஆண்டை நாம் திரும்பி நன்றியோடு நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒரு தகப்பனை போல சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஒரு கழுகு தன் பிள்ளைகளை சுமந்து செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லோருமே தேவனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு தகப்பன் தரையில் சுமந்து நடக்கிறான் ஒரு பிள்ளையை.
தகப்பனுடைய தோளின் மேல இந்த இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க அப்படி பின்னாடி போனீங்கன்னா, ஏன் ஆண்டவர் மோசேக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு உதாரணங்களை ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் அந்த மக்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், தோளின் மேல சின்ன வயசுல நீங்கெல்லாம் ஒருவேளை நிறைய பேர் மூத்தவங்க இருக்கிறீங்க, சின்ன வயசுல தகப்பனுடைய தோளின் மேலே பயணித்த அனுபவம் உள்ளவர்கள் யாராவது இருந்தா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சின்ன வயசுல தகப்பனுடைய இந்த செக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சென்னை பகுதியில எல்லாம் இந்த தோல் செக்கட்டை மேல ஷோல்டர் மேல சுமந்து என்ன தூக்கிட்டு போன ஞாபகம் எனக்கு இருக்குதுன்றவங்க இல்லையா. எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மஞ்சக்காமாலை வியாதி வந்துருச்சு. சின்ன வயசுல நான் சென்னை பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். சென்னை பக்கத்துல சோழவரம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியை நான் சேர்ந்தவன். எங்க பகுதிகளில் சின்ன வயசுல இப்ப இந்த ஊர்ல எல்லாம் மஞ்சள் காமாலை வியாதி வந்துட்டா இங்க வாலாஜால போயிட்டு ஏதோ ஒரு மருந்து பச்சளை மருந்து சாப்பிட்றாங்க இல்லையா. எங்க பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பச்சளை மருந்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கூனிப்பாளையம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, கூனிப்பாளையம் இல்லையா, ஒரு சிலருக்கு தெரியும். அந்த கூனிப்பாளையத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கையை வந்துட்டு நெருப்புல சுற்றுருவாங்க. அப்படியே ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். யாருக்காவது சுட்டுருக்காங்களா? இங்க இருக்கிறவங்க யாருக்காவது சுட்டுருக்காங்களா? உங்களுக்கு சுட்டுருக்காங்களோ? ஓ சரி சரி. திருவள்ளூர் மாவட்டத்துக்காரங்க எல்லாருக்குமே மேக்சிமம் இந்த கையில வந்துட்டு இந்த மஞ்சள் இது சுட்டுருந்தாங்கன்னாவே நான் கேட்பேன், நீங்க திருவள்ளூர் மாவட்டங்களா அப்படின்னு கேட்பேன். யாரையாவது கையை சுட்டுருந்தாங்கன்னா நீங்க திருவள்ளூர் மாவட்டங்களா அப்படின்னு கேட்பேன். ஏன்? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்காரங்களுக்கெல்லாம் மஞ்சள் காமாலை வந்தா இந்த கையை அப்படி சுட்டுறது வழக்கம். அப்போ ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு அந்த டைம் பஸ் இப்ப இருக்கிற மாதிரி பெரிய அளவுல அந்த போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஒரு காலம். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அப்போ எனக்கு தெரியுது, நல்ல ஞாபகம் இருக்குது. எங்க அப்பா வந்து ஒரு 7 கிலோமீட்டர் அந்த ஒரு இடத்துல பஸ் இறக்கிட்டு அடுத்த ஊர் அந்த கூனிப்பாளையத்துக்கு போனா பஸ் டைம் டு டைம் பஸ். அதனால நடக்கணும்னு ஆரம்பிச்சு 7 கிலோமீட்டர் என்ன ஷோல்டர்ல உட்கார வச்சு தூக்கிட்டு போனார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவருடைய செட்டையினுடைய ஒரு பகுதியை ஆல்மோஸ்ட் நான் கிழிச்சிட்டேன். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளின் மேல் சுமக்கிறது என்பது அந்த பிள்ளைக்கான மொத்த பிரச்சனைகளையும் சுமந்து கொள்வதற்கு அது சமமானது. அந்த பிள்ளையை கரம் பிடித்து நடத்தல, அந்த பிள்ளையை கொஞ்ச தூரம் தூக்கி கொஞ்ச தூரம் இறக்கி வைக்கல, கொஞ்ச தூரம் நீ நடந்து வாப்பா, அப்புறம் உனக்கு கால் வலிச்சா வேணா நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லல. ஆண்டவர் அந்த மக்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேசத்துக்கு வந்து சேருகிற வரைக்கும் எப்படி தூக்கிட்டு வந்தாராம். ஆண்டவர் எப்படி ஒரு பிள்ளையை அந்த தகப்பன்மார்கள் அந்த இஸ்ரவேலின் அந்த வழிநடத்தப்பட்ட அந்த வனாந்தரத்துல வழிநடந்து வந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை, தங்கள் நடக்க முடியாத தங்கள் பிள்ளைகளை, பலவீனமான தங்கள் பிள்ளைகளை தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தார்களோ, அதே போலவே ஆண்டவர் நம்முடைய ஜனங்களாகிய நம்மை நம்முடைய தோளின் மேலே, அவருடைய தோளின் மேலே இந்த 2025ஆம் ஆண்டிலே அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். தகப்பன் தரையில 2 வார்த்தையை ஒரே செய்தி தான். ஆனா அதை உபாகமம் 1:31 ஒரு விதமாகவும், உபாகமம் 32:11-12 ஒரு விதமாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. உபாகமம் 1:31 தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு போவதை போல என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு 32ஆம் அதிகாரத்துல ஒரு கழுகு தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படியானால் பூமிக்குரிய தகப்பன் பூமியில நடக்கிற ஒரு தகப்பனாக மாத்திரமல்ல, பூமிக்குரிய அந்த தேவைகளை சந்தித்தவராக மாத்திரமல்ல, பூமிக்குரிய பிரச்சனைகளிலே உதவியாய் நின்றவராக மாத்திரமல்ல, பூமிக்குரிய நம்முடைய துணையாய் வந்தவராக மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்களிலும் அவர் எப்படி ஒரு பருந்து ஆகாயத்திலே தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போகுமோ, அதே போல வானத்துக்குரிய காரியங்களிலும் அவர் நமக்கு சுமைதாங்கியா இருந்து நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு இது புரியுதுன்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு தாய் தன் பிள்ளையை தன் மடியில, உலகத்துல ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு மிக உச்சிதமான ஒரு உன்னதமான ஒரு இடம் சொன்னா அது எந்த நேரம் தெரியுங்களா? நான் தியானிச்சு பார்த்தேன். ஒரு 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 குழந்தை, அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு என்டையர் ஒரு மனுஷிக்கு ஒரு என்டையர் லைஃப்ல
ஒரு சுகம், இதை விட ஒரு பெரிய சுகம் இருக்க முடியாதுன்னு சொன்னா அது எந்த இடம் தெரியுங்களா? தாய் மடியிலே தவழ்ந்து கொண்டு அந்த தாயின் பாலை குடித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அந்த குழந்தையானது உலகத்திலேயே 10,000 கோடியில ஒரு பஞ்சமத்தை வாங்கினா கூட அந்த தாய் மடிக்கு இணை ஆகாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஏசாயா 66ல நீங்க இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், அவர்களுடைய முளைப்பாலை குடித்து நீங்கள் திருப்தியாவீர்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அது போல ஒரு சுகத்தை, அதை போல ஒரு சந்தோஷத்தை ஒரு குழந்தைக்கு, ஒரு நபருக்கு கொடுக்கவே முடியாது. ஆனா அது எவ்வளவு நேரம் நடக்கிற விஷயம்? ஒரு ஃபீடிங் ஆகுற விஷயம், ஒரு பால் கொடுக்கிற விஷயம், ஒரு மடியில தழுகிற விஷயம், எவ்வளவு நேரத்துக்கு நீங்க, எவ்வளவு நாளைக்கு அந்த குழந்தைய நீங்க மடியில வச்சுட்டு நீங்க கொஞ்சிட்டு பால் கொடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு சடன் பீரியட், ஒரு 1.5 வயசு வரைக்கும், 1 வயசு வரைக்கும். இப்பெல்லாம் ரொம்ப மோசம், பால் கொடுக்கறத பியூட்டி போயிடுமா பால் கொடுத்தா. இல்லையா? ரொம்ப கொடூரமான ஒரு காலத்துக்குள்ள வந்துட்டோம். கண்டிப்பா நம்ம சபையின் தாய்மார்களே, நீங்க கர்த்தருக்கு சித்தமானா நிறைய பேரு திருமணத்துக்கு ஆயத்தமா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல நிறைய கல்யாணம் பண்றதே நம்ம சபையினுடைய பெரிய வேலையாயிரும் போல் இருக்குது. அதான் யோசித்து பார்த்தேன், 48 பேர் கணக்கு வந்தாங்க. கல்யாணம் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல, அதாவது 2ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள, அதாவது இன்னும் 2-3 வருஷத்துல, இந்த வர 5 வருஷத்துக்குள்ள 48 கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குது. நீங்க ஓடாம சபையில இருந்தீங்கன்னா சொல்றேன், கர்த்தர் நல்லவர். ஏன் கவனி, எல்லாம் சிரிக்கவே கூடாது முடிவு வந்துட்டீங்களோ இல்லையா? வருகிற வருஷத்துல மட்டுமே 3 அல்லது 4 கல்யாணம் நடக்க போகுது. வருகிற 2026ல மட்டும் 4 கல்யாணம் நம்ம சபையின் சார்பாகவே நடக்க போகுது. அதனால அரக்கோணம் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் என்ன அப்பப்ப நீங்க கூப்பிட்டு எனக்கு நீங்க நிறைய செலவு பண்ணி அனுப்புறீங்க, அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே என்ன பண்ணீங்க, அந்த மேரேஜ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களே வாங்கிடுங்க சொல்லியிருக்கிறாரு. சில 1-2 கருத்துக்கள் கொஞ்சம் சரிபட வேண்டியது, அதனால கொஞ்சம் தாமதிக்குது, பரவாயில்ல. அப்படியானால் நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆனா ஒரு தாய் மடியில 1 வயசு 1.5 வயசு இல்ல மிஞ்சி போனா 2 வயசு வரைக்கும் அந்த தாய்க்கு அப்புறமா அந்த குழந்தைய காலம் பிடித்து பூமியில நடக்க வச்சிடறாங்க. ஆனா தகப்பன் என்ன பண்ணாராம், அதே சுகத்தை, அதே அனுபவத்தை அவர் தோளின் மேலே, தாயின் 9 மாத கர்ப்பப்பையில 9 மாதம் எப்படி பாதுகாப்பாக சுகமாய் இருந்தோமோ, எப்படி வெளியே வந்து ஒரு 1 வயது 1.5 வயது வரைக்கும் அவருடைய மடியிலே நாம் பாதுகாப்பாக சுகமாக ஆரோக்கியமான காரியங்களை நாம் அனுபவித்தோமோ, அதை போல ஆண்டவர் நம்மை அவர் நிர்ணயித்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் மட்டுமாக நான் பாதுகாத்து உன்னை பராமரித்து உன்னை போஷித்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கிறவங்க மாத்திரம் தேவன் நம்மை சிந்தித்தவர் மாத்திரமல்ல, தேவன் நம்மை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, தேவன் நம்மை முன் அறிந்தவர் மாத்திரமல்ல, தேவன் நம்மை முன் குறித்தவர் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே ஒரு கருவாக்கினவர், கருவானதிலேயே கலைந்து போகாமல் உருவாக்கினவர், இந்த பூமியில ஒரு பிள்ளையாக நம்மை வெளியே வர செய்தவர். வந்த நாள் முதல் நான் யோசித்து பார்த்தேன், நேத்து கூட ஒரு நல்ல பையன் என் கூட விளையாடிட்டு இருந்த ஒருத்தரை நினைச்சு பார்த்தேன். 1 வயசு என்னோட சின்னவனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு அதாவது கண்ணுக்கு முன்னாடி அந்த செகண்ட்ல ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அது யோசிக்கவே முடியல, நம்பவே முடியல. என் கூட பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து எனக்கு முன்னாடி செட்டு, பட் நாங்க மீட்டிங்ல எல்லாம் ஒன்னா இருப்போம். வண்டி போயிட்டே இருக்கு, நான் யோசித்து பாக்குறேன், வண்டியில இருக்கிற ஒரு நெட்டு கழனி வந்து அடிச்சு ஒருத்தர் செத்தாருங்க. அப்ப நான் என்ன நான் யோசித்து பார்த்தேன், நீ செத்து இருக்க வேண்டிய இடமெல்லாம் யோசித்து பாரு அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். எப்பா நீ எங்கெல்லாம் செத்து இருக்கணும்னு யோசித்து பாரு. அப்படி யோசித்து பார்த்தா ஒரு 7 முறை நான் வந்து செத்து இருக்கணும், குறைந்தபட்சம் 7 முறை. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் யோசித்து பார்த்தேன். 1995ஆம் வருடம் ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி அது ஏதாவது இதை சொன்னா மெசேஜ் போயிடும். நான் மறித்த அந்த நேரங்களை எல்லாம் யோசித்து பார்த்தேன். கல்யாணம் ஆகி ஒரு 4 நாள் ஆயிருக்குங்க, கல்யாணம் ஆகி ஒரு 4 நாள் ஆயிருக்கும். அந்த மாதிரி சொன்னான்னு தெரியல. நானும் பாஸ்டரும் வந்துட்டு போறோம், சோளிங்கர்ல ஒரு மணல்ல சிக்கி இப்படி சாயிரும். அப்பெல்லாம் சைக்கிள் தானே, தோத்துறோம். இப்படி சாஞ்ச உடனே ஒரு டாடா சும்மா வந்து தலைய டமா அடிக்கிறான்.
அடிச்சது மயக்கம் வந்ததெல்லாம் தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் எப்படி உயிரோடு இருக்கணும்னு மட்டும் இது வரைக்கும் தெரியல. எஸ் நல்லவர். இந்த மாதிரி எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். அப்படியானால் கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அவர் தாங்கி, என்னை மட்டும் இல்ல, நீங்களும் ஒத்துக்கொள்ள முடியும். வாழ்க்கையில ஒரு முறையாவது சாவை சந்தித்து அல்லது ஒருவேளை வியாதியை சந்தித்து, மரணத்துக்கு ஏதுவான ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையை சந்தித்து, மரணத்துக்கு ஏதுவான ஏதோ ஒரு வியாதியை சந்தித்து, மரணத்துக்கு ஏதுவான ஏதோ ஒரு பலவீனத்தை சந்தித்து, மரணத்துக்கு ஏதுவான ஏதோ ஒரு அவமானத்தை சந்தித்து, இன்றைக்கு நான் கிருபையினாலே உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மரிக்க யோசித்து பிற்பாடு அந்த மரணத்தை ஜெயமாக்கின தேவனை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். எத்தனையோ தப்பான எண்ணங்கள், தவறான முடிவுகளை எடுத்து இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய புத்தினாலேயோ சக்தினாலேயோ பலத்தினாலேயோ ஆற்றாலேயோ அறிவையினாலேயோ வந்ததல்ல. ஆண்டவருடைய பிச்சை, அவருடைய புண்ணியம், அவருடைய ஈவு, அவருடைய இரக்கம் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் மறுபடியும் கரங்களை உயர்த்தி யூதா சொல்றாரு 24ஆம் வசனத்துல. யூதா 24ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும். வழுவாதபடி, அப்படியானால் இந்த உலகத்துல வழுக்கும் காரியங்கள் இருக்கிறது, வழுக்கும் காரியங்கள் இருக்கிறது. ஆனா வழுவாதபடி உங்களை காப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீங்க பிரச்சனைகளை மாத்திரம் நீங்க திரும்பி பார்க்காதீங்க. அந்த பிரச்சனைக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இருந்த தேவனை நினைச்சு பாருங்க. பூமி நிலை மாறினது. பூமி நிலை மாறி மலைகள் விலகினாலும் கர்த்தர் தந்தை நம்முடைய பட்சத்தில் இருந்ததை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். மலைகள் விலகினது, பர்வதங்கள் இழப்பெயர்ந்தது. ஆனா தேவன் நம்ம மேல வைத்த அவருடைய கிருபை விலகவே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், நன்றி செலுத்தினேன். நம்ம நன்றி செலுத்தும் பொழுது அப்படியே குருட்டுத்தனமா மனப்பாடமா தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே நன்றியா சொல்லாம, உங்களை பாருங்க, அவரை பாருங்க, அவரை பாருங்க, உங்களை பாருங்க. ஆண்டவரே, நீங்க யார் தெரியுமா? என்னுடைய நீதியின்படி எனக்கு செய்யாமல் உங்களுடைய கிருபையின்படி என்னை நடத்தி வரீங்க ஆண்டவரே. என்னுடைய மீறுதல்களை எனக்கு மன்னித்து, என்னுடைய அநியாயங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து, என்னுடைய கிருபையினாலும் காரியத்தினாலும் நிலைநிறுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மனதில் கொள்வீரானால் யார் நிலைநிற்க கூடும்? என் குற்றங்களை நீர் மனதில் கொண்டால் நான் நிலைநிற்க கூடாது ஐயா. அப்படியானால் நமக்கு அவர் சகாயர. பல காரியங்களை நம் தியானிக்க போகிறோம் வேகமாக. அப்படியானால் வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அப்பா, நீங்க வழுவி போகிற ஒரு உலகத்துல வாழறீங்க, வழுவி போகிற ஒரு சமுதாயத்தின் நடுவில் வாழறீங்க, வழுவி போகிற ஒரு உடலிலே வாழறீங்க. உலகமும் உங்களை வழுவ பண்ணுகிறது, உறவுகள் உங்களை வழுவ பண்ணுகிறது, உங்கள் உடலும் உங்களை வழுவ பண்ணுகிறது, உங்கள் சூழ்நிலைகள் உங்களை வழுவ பண்ணுகிறது. ஆனா உங்களுக்கு நான் துணையாய் நிற்பேன் என்று சொன்னவர், உனக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற கானானை வாக்கு பண்ணி நான் அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னவர் யாருன்னா, வழுவாதபடி உங்களை காக்கிறவர். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். தெரிஞ்சவங்களா ஒரு முறை பண்ணலாமா? என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்காயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். நம்மை வழுவாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? அவர் காக்கிறாராம். நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல நம்மளை மாசற்றவராய் நிறுத்தவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாராம். ஆங்கிலத்துல அந்த வார்த்தை தன் பிள்ளையை சுமப்பது போலன்ற வார்த்தைக்கு as a man doth fear his son அப்படின்னு இருக்குது. நான் இப்ப கிறிஸ்டியை கூப்பிட்டு கேட்டேன், ஏமா இதுக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னு. அப்புறம் அந்த பிள்ளை சொல்லிச்சு, அவங்க அப்புறம் கூகுள்லயும் பார்த்தோம், அதே மீனிங் தான் இருந்துச்சு. ஒரு பிள்ளையை, தகப்பன் பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தாய் பிள்ளையை பெற்றெடுப்பாங்கன்னா ஈஸியா புரியுது. தகப்பன் பிள்ளையை பெற்றெடுப்பதுன்னா எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்களேன்,
தாய் கடந்த நாள்ல இந்த இந்த ஒரு யாருக்கோ கன்சீவ் ஆனவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னோம். குப்புற படுக்காத. கன்சீவ் ஆனவங்களுக்கு ஒரு 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 கப்பலுக்கு பேசும்போது சொன்னோம், கன்சீவ் ஆயிட்டா என்ன பண்ணக்கூடாது? குப்புற படுக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை ஆலோசனையா சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? நர்ஸுங்களான்னு வெறும் நர்ஸ மயம்தான். நம்ம சபை பூரா என்ன டாக்டர் மயமாகணும் நம்ம, இல்லையா? யாராவது எப்ப என்னப்பா பண்றீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் அப்ப அந்த வியாதிக்கு அங்க போயிருப்பா, இந்த பிரச்சனைக்கு போயிருப்பா, இல்ல நீயே வந்திருப்பா, இல்லையா? வெறும் டாக்டர் மயம் தான், வெறும் நர்ஸ். என்ன படிக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க யாரா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க? எம்பிபிஎஸ் பாஸ்டர். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? ரெண்டாவது ஆப்ஷனே கிடையாது, எம்பிபிஎஸ் தான். ரெண்டாவது ஆப்ஷன் வச்சுக்கோ, மூணு ஆப்ஷன் வச்சுக்கோ. அது இல்லைன்னா இது, இதுலன்னா அது. நான் ஒரே ஆப்ஷன் தான். இல்லைன்னு சொன்னா மாடு மேய்க்க போவலாம் சொல்லாதீங்க. 2-3 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு நினைக்கிறது எல்லாமே ஸ்தோத்திரம் நடந்துடுறது, நடந்தணும்னு ஆண்டவர் உதவி செய்வாராக, இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால ஆப்ஷன் வச்சுக்கோங்க, 1, 2, 3. சில சமயத்துல பாஸ்ட் பிரேக் போட்டுருவாரு நம்முடைய ஆசைகளுக்கு. ஏன்னா நம்முடைய ஆசைகள் கொஞ்சம் பைபிளுக்கு எதிராக இருந்துச்சுன்னா பாஸ்ட் பிரேக் போட வேண்டியிருக்கும். அதனால 2-3 ஆப்ஷன் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அப்போ ஒரு தாய் கருவுல ஒரு குழந்தை இருந்தால் அதிக ரெஸ்பான்ஸ் அந்த குழந்தைக்குரியதா தாய்க்குரியதா? தாய் பிள்ளைங்களை பெற்றவங்க பேர் உட்காந்துக்கிறீங்களா? ஏன்னா வாய் தருகிறீங்களா? ஐயா, ஒரு வயிற்றுல குழந்தை வந்துருச்சுங்க. அந்த குழந்தையை அந்த குழந்தை கேர் எடுக்குமா? அந்த தாய் கேர் எடுப்பாங்களா? இதை சாப்பிடக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி படுக்க கூடாது, இப்படி நடக்க கூடாது, இதை தூக்க கூடாது, எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் தாய் தந்தை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, இல்லையா? பைபிள்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உன் தாய் அப்படின்ற நான் தாய் போல தேற்றுன்றாரு. பிள்ளைங்களுக்கும் சொல்ற மாதிரி எல்லாரும் ஈக்குவலா நேசிக்கணும். அம்மாவை கொஞ்சம் மசாலா போட்டு நேசிக்கணும், சரி? அம்மாவை மட்டும் கொஞ்சம் மசாலா போட்டு நேசிக்கணும். பிள்ளைங்க எல்லாருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் பொருந்தாது. அப்படிதான் இருக்கிறீங்க. அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறீங்க, அது வேற விஷயம். ஏற்கனவே சும்மாவே நீங்க அம்மா பிள்ளைகள தான் இருக்கிறீங்க. இதை சொல்லிட்டுனா ஐயா நீங்களே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு உறுதியா நிக்க போறீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு கொஞ்சம் அப்பப்ப என்ன பண்ணுங்க, ஓட்டு போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி ஓட்டு போட்டா எங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஓட்டாவது போட மாட்டீங்களா? அந்த நம்பிக்கை தான், வேற ஒண்ணும் இல்லை. சரி. ஆனா இப்ப ஆண்டவர் இப்போ as a man doth bear his son அப்படின்னா, ஒரு தாய் தன் பிள்ளைய வயிற்றுல இருந்த போது எவ்வளவு கேர் பண்ணி அந்த பிள்ளையின் மீதே ஒரு கவனத்தை வச்சு அந்த பிள்ளைக்காகவே தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்வாங்களோ, நினைச்சதை சாப்பிட முடியுமா? குழந்தை வயிற்றுல இருந்தா. கல்யாணம் ஆகாதவங்களாம் தலையாடுது, நர்ஸுங்களா இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி தலையாடுதுங்க. கல்யாணம் ஆகி குழந்தைங்களை பெற்றவங்களாம் எப்படி தெரிஞ்சுச்சா அப்பயே சாப்பிட்டு பண்ணிருப்பன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. வயிற்றுல பிள்ளைகள் இருந்தால் அந்த குழந்தையினுடைய பாதுகாப்புக்காக அந்த தாய் முழு பொறுப்பை ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதை போல இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தோள் மேலதான் வச்சிருக்கிறேன். ஆனா தாயின் கருவில இருந்தால் எப்படி ஒரு கேர் கொடுத்து அந்த தாய் பார்த்து கொள்வாங்களோ அந்த மாதிரி நான் உன்னை என் தோள் மேல வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பலவிதமான தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார், பலவிதமான அட்ஜஸ்ட்மெண்ட்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் கிடையாது. நீ வழிய வந்துட்ட, நீ இதை செய்யணும், நீ அதை செய்யணும்னு சொல்லிட்டு ரூல்ஸை போட்டிருந்தாருன்னா பலர் இன்றைக்கு இங்க பாதிக்கப்பட்டவர்களாக வந்திருப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார்ன்றத நாம் 5 விதமாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். 5 விதமாக நம்மை அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது, அக்கறையாய் நம்மை நடத்தின தேவன். அக்கறையாய் நம்மை நடத்தின தேவன். இரண்டாவது, அன்பாய் நம்மை நடத்தின தேவன். மூன்றாவதாக, பாதுகாப்பாய் நம்மை நடத்தின தேவன். நான்காவதாக, பரிசுத்தமாய் நம்மை நடத்தின தேவன். ஐந்தாவது, பக்குவப்படுத்தி நம்மை நடத்தின தேவன். புரிஞ்சவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, புரிஞ்சவங்க சொல்ற அல்லேலியாவை சொல்லுங்க. ஏதோ சொல்லணும் அல்லேலியாவை இவர் விட மாட்டாருன்ற மாதிரி சொல்லாதீங்க. புரிஞ்சவங்க சொல்ற அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கறையாய் நம்மை நடத்தின தேவன். உபாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன்.
உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும், காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, 8ஆம் அதிகாரத்துல இன்னொரு அற்புதமான வார்த்தை, உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. கரங்களை உயர்த்தி நல்லா யோசித்து பாருங்க. ஏன் 40 வருஷம் அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க பாதரட்சைகள் என்ன ஆகலையா, பழசா போகலையா, அவங்களுடைய வஸ்திரங்கள் என்ன ஆகலையா, கிழியலையா, அவர்கள் கால்கள் என்ன ஆகலையா, வீங்கலையா. அப்படியானால் எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு அக்கறையாய், எவ்வளவு அனுசரணையாய், எவ்வளவு கேரிங்கா ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை இதை போல நடத்தி வருகிறேன், இதை போல நான் நடத்துவேன்னு சொல்றாரு, இதை போல நம்மை நடத்தியும் வந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ ஆபத்துகளை, எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ சோர்வுகளை, எத்தனையோ சோதனைகளை நாம் சந்தித்த பொழுது ஆண்டவர் சரிக்கு சமமா, உலகம் எப்படி இருந்துச்சு, நமக்கு சரிக்கு சமமாக நம்மிடத்துல நீதியை எதிர்பார்த்தது, சரிக்கு சமமா நம்மிடத்துல பங்கை எதிர்பார்த்தது, சரிக்கு சமமா நம்மிடத்துல வேலையை எதிர்பார்த்தது. நீ இதை செஞ்சதுனால நான் இதை செஞ்சேன், நீ இதை சொன்னதுனால இதை சொன்னேன், நீ இதை பண்ணதுனால இதை பண்ணேன் என்று நம்முடைய பிரச்சனைகளிலே அவர்கள் நியாயத்தை பேசினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆண்டவர் நம்மை அக்கறையோடு நம்மை வழி நடத்தினாராம். அல்லேலூயா. நான் மாத்திரம் இல்லை, நீங்க எல்லாருமே அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்கிறார் தெரியுங்களா? நம்முடைய கால்கள் வழுவாதுபடி மாத்திரமல்ல, நம்முடைய கால்கள் வீங்கவே இல்லை, வலிக்காமல் நம்மை செம்மையாய் நேர்த்தியாய். யாக்கோபு சொல்றாரு, ஆடுகள் குழந்தையும் குட்டியுமா இருக்குது, வேகமா நடத்தினா அவைகள் மாண்டு போகும், ஆகவே நான் அவைகளை மெதுவாய் நடத்துகிறேன். ஒரு தென்றல் காற்று அடித்தால் எப்படி பிரயாணம் சுகமாயிருக்குமோ, அது போல இந்த வனாந்தர வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தென்றலாக, மெதுவாக, செம்மையாக, நம்மை வருத்தப்படுத்தாமல், நம்மை வேகப்படுத்தாமல், நம்மை அவசரப்படுத்தாமல் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்களை தேவன் பசியினால் வருந்த விடார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களை பசியினால் வருந்த விடவே இல்லை. யாராவது இந்த வருஷத்துல பட்னியா இருந்தீங்களா? யாராவது இந்த வருஷத்துல பசியா இருந்தீங்களா? போதும் சோறு என்கின்ற அளவுக்கு, போதும் இந்த உணவு, போதும் இந்த காய், போதும் இந்த கறி, போதும் இந்த மீன் என்கின்ற மாதிரி நம்ம வழிநடத்தப்பட்டோமா? ஐயோ எனக்கு சோறு இல்லையே, ஐயோ எனக்கு காய் இல்லையே, கறி இல்லையே, பழம் இல்லையே. சில நேரங்கள்லாம் பழம் போரே அடிச்சிருச்சு எனக்கு. ஒரே நேரத்துல 4-5 ப்ரோக்ராம், 4-5 தட்டுங்களை வந்துடும் எனக்கு. நான் சொல்றேன் பாருங்க, ஊழியம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னு சொன்னா ஊழியம் கஷ்டத்தோடு கூடிய இஷ்டம். கர்த்தருக்கு நான் பேசுறது புரியுதா? புரியலையா? போனா ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம தும்பூர் ராயப்பையாவை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவரை மறக்கவே முடியாத ஒரு அற்புதமான பாத்திரம். சாப்பாட்டுல அப்பெல்லாம் எங்க அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பெல்லாம் தட்டு புல்லா சோறு போடுவார் மனுஷன். தட்டு புல்லா சோறு ஊத்தி அந்த தட்டுக்கு மேல குழம்பு ஊத்துவாரு. குழம்புனா தட்டு எல்லாரும் சோத்துக்கு மேல தானே குழம்பு ஊத்துவாங்க நினைக்காதீங்க. சோத்துக்கு மேல குழம்பு வரும். ஐயோ அப்படி அழுவாரு. ஐயோ நீ கத்துக்கு நீ பிராணம் போடும் பொழுது நல்லா சாப்பிடியா. வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா 2 முட்டை அப்படியே போட்டு, அதுக்கு பேர் என்ன, அந்த மிளகா வெட்டி நல்லா போட்டு அப்படியே அந்த முட்டையை 2 முட்டையை தட்டு சாதிச்சுக்கு வந்துடும். அப்படி வச்சு கொடுப்பாரு, வெங்காயம் எல்லாம் போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்ப என்ன அப்பெல்லாம் அது எதிர்பார்ப்போம் பாருங்க இல்லையா? இங்க கூட ஒரு குடும்பத்தை நான் நினைக்கிறேன், இப்ப நம்ம சபையில அவங்க இல்ல. ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு பிரேயர் அப்பெல்லாம் 3.5 மணி நேரம். நீங்கெல்லாம் உண்மையாவே ரொம்ப சேஃபா இருக்கிறீங்க. 2 மணி நேரத்துல
நானே வாட்சி பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்ணி கிடக்குறேன். அப்பெல்லாம் 8:30 மணிக்கு தொடங்கினா 12 மணி தான், 8க்கு தொடங்கினா 11:30 தான். 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கம் நடக்கும், 1 மணி நேரம் ஆறாம் நடக்கும், 1 மணி நேரம் சாட்சி கீழ்ச்சி அப்படின்னு போவோம். பேசி முடிச்ச உடனே அப்படி ஆடும் பாருங்க. அப்படியே அழகா கொண்டு போயிட்டு நல்ல ஒரு மாக்கா போட்டு என்ன அப்படியே சோக்கா வச்சுக்குவாங்க. இருக்கிறீங்களா? இப்ப அவங்க இல்ல, யாருன்னா யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சபையில இல்ல, அவங்க ஸ்தோத்திரம் ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்பட்டிருக்குது பேர், அதெல்லாம் வேற விஷயம். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, பாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், கர்த்தருக்கு எதுவுமே வேணாம், நம்மளை திருப்தியாய் போஷித்தார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். போதும் போதும் என்கின்ற அளவுக்கு அவர் நம்முடைய வயிற்றை நிரப்பினார். நம்முடைய மனதை திருப்திப்படுத்துகிற காரியங்கள், அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கை செய்தார். சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட பசினால் வருந்தினதா செய்தி காதல விழல. எத்தனையோ தேவைகள், நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுடைய சந்ததியில் அவர் என்ன பண்ணல? கைவிடவே இல்லை. இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சு திரிந்ததையும் நான் காணவே இல்லை. நான் சொல்றேன், இது ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை. இந்த சுதந்திரம் இஸ்ரவேலின் சுதந்திரம். இது யாக்கோபின் சுதந்திரம். இது இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களின் சுதந்திரம். இது என்னுடைய சுதந்திரம். இது உங்களுடைய சுதந்திரம். இன்னும் இந்த தேவன் மகிமையாய் நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது எப்படி நடத்தி இருக்கிறார்? நம்மள அன்பாக நம்மை நடத்தி இருக்கிறார். ஆசீர்வாதமா நடத்திறத விட அன்பா நடத்துறது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆசீர்வாதம் அவர் கொடுக்கலன்னா கூட நாமளே சந்திச்சிட முடியும். ஆனா அன்பை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பரலோகத்துக்கு ஏதுவான இந்த பயணத்தில், பரலோகத்துக்கு ஏதுவான இந்த நியாய தீர்ப்பில், பரலோகத்துக்கு ஏதுவான இந்த தேவ சித்தத்தில், இந்த முடிவில், தேவனுடைய முறைகளில் மனிதனுடைய அன்பு ஒன்னுத்துக்கும் உதவாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிற அதே நேரத்துல தேவ சிநேகம் பரலோகத்துக்கு ஏதுவான சிநேகமாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? எப்படி நடத்தினாராம்? அன்பு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, நம்முடைய சாபங்களை எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. இப்படி வெளியே போய் அடுத்த 20வது நிமிஷத்துல ஆள் காலின்றாங்க. எத்தனை முறை வண்டியில நீங்க பல்ட்டி அடிச்சீங்கப்பா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுனா அப்படி கிருபை. டாக்டர் ஒரு டேட்டை வச்சு, இந்த டேட்டுக்கு மேல நாங்க எதையாவது சொல்றோம், அதுக்குள்ள நீங்க வீட்டுல கொண்டு போங்கன்னு சொன்ன எத்தனையோ சரீரங்கள் இங்க உயிரோடு இருக்கிறது. ஒத்துக்கிறவங்க மாத்திரம் ஐயா 2012 இருந்து இது ஆயிடுமா என்ன ஆயிடும்? வாடகை நான் ஆண்டவர் என் ஹார்ட்டை வாடகை விட்டு ஆண்டவருக்கு, ஆண்டவரே 104 வயசு வருஷத்துக்கு என் ஹார்ட் உங்களுக்கு நான் வாடகை விட்டுறேன், போங்க லீஸுக்கு விட்டேன் 104 வயசுக்கு. நான் பேசுறது விளங்குதுங்களா? நீங்க ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு என்னவா மாற பண்ணினாராம். இருக்கிறீங்களா? எல்லாரும் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அப்படியே ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு காணி கொடுத்த மாதிரி இருக்குது. அப்ப 10 லட்சம் ரூபாய் செக்க நீங்க யாராவது இப்ப காணிப்பேட்டில் போட்டீங்கன்னா என்ன சந்தோஷம் வருமோ அதை விட பெரிய சந்தோஷம் இருக்குது எனக்கு. இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு உரிமையை கொண்டாடுறாரு பாருங்க, உரிமையை அடிச்சு பேசுறாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கொண்டபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு என்னவா மாற பண்ணினாராம். ஆசீர்வாதம், பல ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றது, அநேகர் உங்களை சபிக்கணும்னு நினைச்சதனுடைய மாற்று. அநேக சாபத்துக்கு நாம் ஏதுவாய்த்தான் இருந்தோம். நான் ஏதுவாய்த்தான் இருந்தேன். நம்முடைய நடவடிக்கைகளால், நம்முடைய அவிசுவாசங்களால், நம்முடைய சோர்வுகளால், நம்முடைய பாவங்களால், நம்முடைய அக்கிரமங்களால், நம்முடைய மீறுதல்களால், நம்முடைய துணிகரங்களால், நம்முடைய ஒழுங்கினங்களால், நம்முடைய அஜாக்கிரதைகளால், நம்முடைய கவனக்குறைவுகளால் நாம் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும், தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆபத்திலே சிக்கி இருக்க வேண்டும். ஆனா அந்த சாபத்தை எல்லாம்
அந்த தண்டனைகளை எல்லாம், அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் என்னவா மாத்தினாராம்? சாபங்களையும் தண்டனைகளையும் பிரச்சனைகளையும் இஸ்ரேல் மக்களுக்கு, இந்த வரலாறு சொன்னோம்னா நமக்கு பாயிண்ட்டுங்க போயிடும். இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக பாலாக் என்கின்ற ஒரு எதிரி தேசத்து ராஜா, அவன் தன்னுடைய இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியை அழைத்து வருகிறான். அங்க வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு செவி கொடுக்கிற தேவன் தான். பீலேயாமுக்கு தேவன் செவி கொடுக்கிறவர் தான், பீலேயாம் சொல்றதெல்லாம் கேட்கிறவர் தான். ஆனா தம்முடைய சித்தத்துக்குள்ள இருக்கிற மக்களை சபிக்கணும்னு சொன்னா யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. எவ்வளவு தலை சிறந்தவர்களா இருந்தாலும் உங்களை பாதுகாப்பதில் அவர் அதை விட அதிக கவனத்தை செலுத்துகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அதை விட அதிக முக்கியப்படுத்துகிறார். சித்தம் கொடுக்க மாட்டாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, ஆனா அது எல்லாம் என்ன இல்லாம போயிடுச்சுன்னா வாய்க்காம போயிருச்சு. சில நேரங்கள்ல இந்த மிளகா டப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இங்க மிளகா டப்பாஸ் தானே, டப்பாஸா இருக்கும், ஆனா அது வெடிக்கவே வெடிக்காது. எல்லாம் திரிச்சு போட்டிருப்பாங்க, எல்லாம் திரியெல்லாம் வச்சிருப்பாங்க, மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனா அது வெடிக்கவே வெடிக்காது. கத்துறாது. ஏன் வெடிக்கடானா நமக்கு விரோதமா உருவாக்கப்பட்டது. பேசினாங்களா பேசினாங்க, சிந்திச்சாங்களா சிந்தித்தாங்க, கூடினாங்களா கூடினாங்க, ஆனாங்களா எல்லாம் பண்ணாங்க, ஆனா மிளகா டப்பாஸ் ஆயிட்டாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து அப்படித்தானே அப்படின்னு சொல்லுங்க. என்னாலும் பண்ணுங்க, கொஞ்சம் ஜாலியா இருங்கயா சபையில எப்பவுமே அப்படி இல்லையா? சீரியஸா இருக்கும்போது சீரியஸா இருக்கணும். தோத்திரம். ஆமென். நம்முடைய அன்பு நம்முடைய பாவங்களை மன்னித்தது. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த வருஷத்துல என்ன மன்னிச்சு என்ன நடத்தினாருன்னு ஒத்துக்கிறீங்க? மன்னித்தது. அன்போ திரளான பாவங்களை மூடினது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருந்தால், ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி இருந்தால், ஆண்டவர் எல்லா காரியத்திற்கும் உடனுக்குடனே ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருந்தால், ஆண்டவர் எல்லா காரியத்திற்கும் உடனுக்குடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் பக்கத்து குடும்பத்துல தெரியப்படுத்தி இருந்தால், கணவனுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் மனைவிக்கு தெரியப்படுத்தி இருந்தால், மனைவிக்கு தெரிய வேண்டியதெல்லாம் கணவனுக்கு தெரியப்படுத்தி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? பல குடும்பங்கள்ல சண்டைகள் வந்திருக்கும், பிரிவினைகள் வந்திருக்கும், போராட்டமே வெடித்திருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை கிருபையாய் மன்னித்து நடத்தி வருகிறார். அன்பாய் நடத்தினார் என்றால் ஆண்டவர் அன்பு வைத்து அவர்கள் சாபத்தை மாத்திரமல்ல, அவர்கள் சாபத்தால் பாவத்தால் வந்த எல்லா காரியங்களும் அவர் மன்னித்து பரலோகத்துல ஆகாய மண்டலங்களிலேயும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? இயேசுவானவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? வான மண்டலத்திலேயும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். பரிந்து பேசணும்னா என்ன இருந்தா தான் பரிந்து பேச முடியும்? என்ன இருந்தா தான் பரிந்து பேச முடியும்? அன்பு. அப்ப சிலுவையில் மட்டும்தான் அன்பு வைத்தாரா? சிங்காசனத்திலையும் அன்பு வைத்திருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சிலுவையிலும் அன்பு, சிங்காசனத்திலும் அன்பு வைத்திருக்கிறார். ஒரு 17 மணி நேரம் மட்டும் அன்பு கூர்ந்து சிலுவை சுமந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. உங்களை தோளின் மேல தூக்கி வச்சுட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எத்தனையோ பிரச்சனைகள். வாலிபர்களே, தோளின் மேலதான் வச்சிருக்கிறாரு. அவர் ஒன்னும் தூக்கி கீழே போடல. ஆனா அவர் தோல் மேல வச்சுக்கினே நாம எவ்வளோ எகிப்துக்கு திரும்பினாங்களா? இஸ்ரேல் மக்களை படிச்சிருக்கிறீங்களா? அவர்கள் மோசேக்கு செவி கொடாமல் தங்கள் இருதயத்தால் எங்க திரும்பினாங்களா? மூஞ்சி முகரையெல்லாம் எங்கதான் இருந்துச்சு? கானானுக்கு நேரா இருந்துச்சு. ஆனா மூஞ்சியும் உடம்பு மட்டும் கானானுக்கு நேரா இருந்துச்சுங்க. மனசெல்லாம், ஏக்கம் எல்லாம், யோசனை எல்லாம், திட்டம் எல்லாம், ஆசையெல்லாம் அப்படியே எகிப்தோடு இருந்துச்சு. ஆண்டவர் தோல் மேல வச்சுங்கிறவருக்கு தெரியுமா தெரியாதா? எப்பா நீ மூஞ்ச மட்டும் நீ மூஞ்சி என்கிட்ட இருக்குது, இருதயமா தூரமா இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நீ ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என் புள்ள, திங்கட்கிழமை டு சனிக்கிழமை வரைக்கும் நீ யார் புள்ளன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 6 நாள் நாம ஒருத்தரை நேசிச்சுட்டு 7வது நாள் அவங்க நம்மள நேசிக்கலன்னு சொன்னாவே நாம அவங்களோட உள்ள உறவை கட் பண்ணிடுவோம். கரெக்டா? 99% நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நாம குறைவா இருந்தா, ஏதோ ஒரு கவனக்குறைவு, எல்லாம் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுப்போம். ஒரு முறை காசு கொடுக்கணும், உனக்கு பிறந்த மாதிரிப்பா என்ற மாதிரி யோசிக்கிறாங்களா இல்லையா மக்களே?
கேட்கும் போதெல்லாம் நன்மைகளை செய்துட்டு ஒரு முறை செய்ய முடியாம போனாவே இந்த உலகம் பகைச்சுக்குது, கசந்து கொள்ளுது. ஆனா எத்தனையோ அவர் தோல் மேல உட்கார்ந்து கொண்டு அவர் ரட்சிப்பை பெற்று அவர் கிருபினால ஜீவனை வைத்துக் கொண்டு அவருடைய தூதர் சமூகத்தால் பாதுகாக்கப்பட்டு அவர் அருளுகிற கிருபினாலே ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு எத்தனையோ எகிப்தின் சிந்தனைகளோடு பயணிக்கின்ற போதிலும் கூட நம்மளை தூக்கி அப்படியே குப்பையில போடாம நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்னன்னு பரிந்து பேசுகிறாரு? நான் ரொம்ப வேலை செஞ்சிட்டேன்பா, உனக்காக ரொம்ப பெரிய தியாகம்லாம் பண்ணிட்டேன், உனக்காக ரொம்ப பெரிய விரைக்கிரயத்தை நான் கொடுத்துட்டேன், உன்னை அழகான ஒரு தோட்டமாக்க நான் பார்க்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரமாக நான் பார்க்கிறேன், உனக்கு நான் அநேக உரங்கள், நான் ரொம்ப பெரிய பெரிய கிருபை என்கிற உரம் இல்லையா, தயவு என்கின்ற உரம், அபிஷேகம் என்கின்ற உரம்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி உன்னை பக்குவப்படுத்தி வைக்கிறேன். ஆனா நீ மரமா இருக்கிறே தவிர கனியா இல்லையப்பா. இல்லையா? நமக்கு அந்த காலமா ஸ்தோத்திர பாஸ்டர், ஏன் பாஸ்டர் மரத்தை வெட்டிங்க? அதை நானா இருந்ததுனால வெட்டினேன், நீங்களா இருந்தா கொளுத்திருப்பீங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது கொத்து கொத்தா தொங்கும் பழம். பாஸ்டர் கொத்து கொத்தோ பழம் பஸ் இருந்துச்சு. கொத்து கொத்தா தொங்குங்க. காயா தொட்டா இங்க தொட்டா இங்க புளிக்கும். அது கொஞ்சம் செங்காயானா அப்படியே நல்லா நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்படி அறுத்தீங்கன்னு வைங்களேன், எங்க இருந்தா உள்ள பூச்சி பூச்சினே தெரியாது. சரி பார்த்தேன் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனி கொடாத மரத்தையும் வெட்டுவோம், கனி கொடுத்து பயனை சாப்பிட முடியாம இருந்தாலும் அதை வெட்டுவோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம கனியே உருவாகல, வெட்டப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா வெட்டல. கனி வந்தாலும் சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பான கனிகளை கொடுத்தவங்க தான், ஆனா வெட்டல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கனி இந்த வருஷம் மாறிடும், இந்த கசப்பு மாறிடும், இந்த பலவீனம் மாறிடும், இந்த வீழ்ச்சி மாறிடும், இந்த தோல்வி மாறிடும், இந்த பிடிவாத குணம் மாறிடும், இந்த அக்கிரம சிந்தை மாறும், இந்த சுபாவம் மாறும். என் மகன் என் மகள் கனி கொடுப்பால் உங்களை திருப்திப்படுத்துவாள் என்று பரலோகத்துல ஒரு பரிந்துரை ஜெபம் நம் மீது உள்ள அன்பினால் நடந்து கொண்டே இருக்கிறது. நம் மீது அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தின இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, பாதுகாப்பாக நம்ம நடத்தினார். 10 மணிக்கு நான் முடிச்சிருவேன், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பாதுகாப்பாக நம்மை நடத்தினார். யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 நீங்க வாசிட்டீங்கன்னு சொன்னா, யாத்திராகமும் 13, 21, 22, யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஐயா, பகல்ல நீங்க இருக்கிறீங்க, துபாய் போயிட்டு வந்திருக்கிறீங்க, துபாய் போயிட்டு வந்தவங்க கிட்ட கேளுங்க, வெயில் எப்படி பாருக்கும்? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்குதா? இதை விட கூடுதலா இருக்குதா? கூடுதல் வெயில். பகல்ல 36 லட்சம் மக்கள் வெயில்ல நடக்கணும், எப்படி இருக்கும்? அதுவும் என்ன ரோடா அது? மணல்ல என்ன இருக்கும் பாத்துருக்கீங்களா? மணல் சுடுமா இல்ல ஜில்லுன்னு இருக்குமா பிரதர்? வெயில் காலத்துல சூடா இருக்கும். அப்படியானால் திடீர்னு ஒரு புயல் அடிச்சிச்சுலான்னு சொன்னா மூஞ்சி முகரெல்லாம் அப்பிக்கும். அப்படியே வனாந்தரத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு பள்ளங்கள் காணப்படும், திடீர்னு மேடுகள் வரும், திடீர்னு கரடு முரடா இருக்கும் அந்த பாதை. சின்ன வயசுல இந்த ஆத்துல குளிக்க போனீங்கடான்னா திட்டா மாறும், பாத்துக்கிறீங்களா? இப்படி இருக்கும், அப்படி மணல் மேடு இருக்கும், அப்படி பள்ளம் வரும், வித்தியாசமா இருக்கும். ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த மேடு வேற விதமா மாறி இருக்கும். மணல் திட்டெல்லாம் சில நேரங்கள்ல அந்த மணல் திட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா கால் அப்படி புடுக்குன்னு உள்ள போயிடும். வித்தியாசமான ஒரு அனுபவம் கொண்ட வனாந்தரம். இருக்கிறீங்களா? சுக்கோத் 20ஆம் வசனம் 13-20, யாத்திராகமம் 13-20. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பகுதி, மணல் மேடுகள் நிறைந்த பகுதி, ஆபத்து நிறைந்த பகுதி.
வனாந்தரங்கள்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆபத்து என்ன தெரியுங்களா? ராட்டிகள் என்று சொல்லப்படுகிற அதிபயங்கரமான பாம்புகள் அதிகமாக வாழக்கூடியது வனாந்தரத்துல தான், பாலைவனங்களில் தான், மணல் திட்டுகளில் தான். சில நேரங்கள்ல வாழ்க்கையில பள்ளங்கள் வந்துச்சு இல்லையா? 2025 பள்ளங்களை சந்திச்சீங்க இல்லையா? சில நேரங்கள்ல மேடுகளை உயர்வுகளை சந்திச்சோம். சில நேரங்கள்ல கரடு முரடா இருந்தது நம்முடைய வாழ்க்கை இல்லையா? நம்முடைய தீர்மானம், நம்ம தீர்மானிச்ச விஷயங்களாம். நான் பேசுறது விளங்குதா? கரடு முரடா இருந்துச்சு இல்லையா சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை? சில நேரங்கள்ல ஸ்ட்ரகிள், சில நேரங்கள்ல ஆபத்தான விஷம் நிறைந்த பாம்பை போன்ற சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்தோம், சூழ்நிலைகளை சந்தித்தோம். ஆனா ஆண்டவர் எப்படி நடத்தினாராம்? எல்லாவற்றிலும் துணை நின்று. சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கினான். ஆண்டவர் சட்டைகளின் நிழலிலே பாதுகாத்தவர் மாத்திரமல்ல, அக்கறையாய் நடத்தினவர், அன்பாய் நடத்தினவர், பாதுகாத்து நடத்தினவர், பயமில்லாமல் நம்மை நடத்தினவர். மரண இருளை நாம் சந்தித்து கடந்து வந்தோம். மரண இருளை நாம் சந்தித்த பொழுதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என்னோடு கூட இருந்தீர். நீங்க புரிந்து கொள்ளணும். ஓ, பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குது, நாம கரெக்டா தான் போறோம். இல்ல, ஆண்டவர் பாதுகாப்பதினால் நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. உங்க பிராணனுக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிட்டதுனால, மருத்துவரால் அல்ல, மருந்துகளால் அல்ல. ஏதோ நான் மருத்துவமனை போயிட்டதுனால உயிரோடு இருக்கிறேன், மருந்து சாப்பிட்டதுனால உயிரோடு இருக்கிறேன். இல்ல, அது ஒரு 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 மூல காரணம். ஆனால் அதற்கான ஒரிஜினல், அதற்கான உண்மையான நீங்கள் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆபத்து நாச மோசங்களின் நடுவில் நீங்கள் நிர்மூலமாகாமல், நானும் நீங்களும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்தின தேவன். லேவியராகமம் 20:26 சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 20:26 வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு ஏற்ற நல்ல கவனியம். நான் பைபிள் எடுக்கணும், பைபிளை புரட்டுறதே இல்லை, என்னவோ விதியோன்னு வச்சுன்னு சிலர்லாம் அப்படி என்னவோ பைபிள் எடுக்கணும். லேவியராகமம் 20:26 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்க எப்படி இருங்க? எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். அப்படி சொல்லிட்டு யாத்திராகமம் உபாகமம் 7:6 ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ யாரா இருக்கிற? உபாகமம் 7:6 ஆண்டவர் அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஏன் நீ பரிசுத்தரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு யாராக்கும்? பரிசுத்தமுள்ள ஜனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீ எப்படி இரு? பரிசுத்தராயிரு. ஆண்டவரே, பெரிய வேலை ஆண்டவரே. இது ஆண்டவருக்கு நிகரான ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு திவ்ய சுபாவத்துக்குரிய வாழ்க்கை கடினமானது என்று நீங்கள் நினைக்காதீங்க. நம்மை அப்படி அவர் நடத்தி வந்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அப்படி பரிசுத்தப்படுத்துறது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறான்னா, அதே லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 20:26 நீங்க வாசித்தீங்க இல்லையா? 20:8 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரா நம்மளை பரிசுத்தப்படுத்த போறது? யாரா? என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ ஆசைப்படு, நான் வேலை செய்யறேன்றார் ஆண்டவர். நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். எகோபா மெக்காதீஸ், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர் மாத்திரமல்ல, பரிசுத்த ஜனம் என்று அடையாளப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற அந்த ரெஸ்பான்ஸ், அந்த பொறுப்பை அவரே எடுக்கிறார். மறுபடியும் மாசற்றவர்களாய் தம்முடைய மகிமையில சன்னிதானத்தில் நிறுத்தணும். அப்படியானால் மாசு இருக்குது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறனால் தானே. அப்படியானால் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது அந்த வாலிபனுடைய வழி. அந்த பரலோகத்தின் பாதைகளில நிறைய பள்ளமேடுகள் இருக்குது, நிறைய இன்ப துன்பங்கள் இருக்குது, நிறைய சந்தோஷங்கள் இருக்குது, நிறைய துக்கங்கள் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி சந்தோஷமா இருந்துரும் நினைக்காதீங்க. ஆனா எக்காலத்திலும் நம்மோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார்.
எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காதவர். உன் தகப்பனும் உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, நான் எதிர்பார்க்கிற, இப்போ நம்முடைய பாவங்களை யார் மன்னித்தது? இயேசு கிறிஸ்து ரத்தம் மன்னித்தது. இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை சுமந்தார்ல, அப்ப அவருடைய பாவத்தை யார் மன்னிச்சது? அவருடைய ரத்தத்தினால். பாவமே செய்யலையா? பாவம் செய்யலைங்க. ஆனா நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டார்ல, அப்ப அவர் பாவி ஆயிட்டார்ல இல்லையா? தேவனா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் வசனம் இருக்கு இல்லையா? அப்ப அவர் பாவத்தை யார் மன்னிச்சது? அவருடைய சொந்த ரத்தத்தினால். அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய உங்களுடைய பாவத்தை மட்டும் மன்னிக்கல, அவருடைய ரத்தம் அவர் சுமந்த பாவத்தையும் மன்னித்தது. அப்படியானால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை பரிசுத்தமா இருன்னு சொன்னவர் மாத்திரமல்ல, நீ எனக்கேற்ற பரிசுத்தவனா இருன்னு சொன்னவர் மாத்திரமல்ல, அந்த வேலையை செய்கிறவரும் அவர்தான். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல இருந்து வரப்போகிற புதிய வருஷத்துல இருந்து அல்லது இந்த நேரத்துல இருந்து நான் கொஞ்சம் என்ன உங்களுக்கு விட்டு கொஞ்சம் நீங்க இறங்கி வந்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் சகே மாதிரி அவரை டேஸ்ட் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் உங்களை ரொம்ப உயரத்துல கொண்டு போய் வச்சிருவாரு. நீங்க உங்க மனசை கடினமாகாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா, அவர் ரொம்ப தாராள பிரபு அவர் இல்லையா? அவர் மன்னிக்கிறதுக்கு என்ன பெருத்திருக்கிறாராம்? தயை பெருத்திருக்கிறாராம். தயைன்னா என்ன? தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதனை தண்டிக்காமல் சரிப்படுத்தி விட்டுறது. தண்டிக்க மாட்டேன், இங்க வா, பயப்படாதீங்க வா, அடிக்க மாட்டேன் வா அப்படின்னு கூப்பிட்டு பாத்துக்கிறீங்களா? நம்ம சில நேரத்தில் அடிக்க மாட்டேன்னு கூப்பிட்டு அடிப்போம், அது வேற விஷயம். நம்மளாம் போய் சொல்றவங்க இல்லையா? அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடா பிரச்சனை, எங்கடா போன, அப்படி பண்ணிய மேடா, அடிக்க மாட்டேன்னு கூப்பிட்டுங்கிற தைரியத்துல வந்துட்டு இருப்பாங்க. அவன் அல்ல அந்த பொண்ணோ பையனா வந்துட்டு இருப்பான். அடிக்க மாட்டார் அப்பான்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த கோவம் வந்துடும் நமக்கு. 10 அடிக்கு மேல ஒரு 2 அடியாவது போட்டுருவோம். அடிக்க மாட்டாருன்னு கூப்பிட்டு அடிச்சிட்டாரே அப்படின்னுவான். இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? இவர் ரொம்ப நல்லவர், மனமாற இவர் மனுபுத்திரனே அல்ல, அவர் தயை பெருத்திருக்கிறார் என் சமூகத்துல வா இல்லையா? அதனால் இறக்கத்து இல்லையா? ஸ்தோத்திரம். எபிரேயர் 4:16 சொல்லுகிறது, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேர கடவோம். அப்படியானால் பாப்பா அவன் அடிக்க மாட்டேன்னு கூப்பிட்டு அடிக்காமலேயே திருத்துகிற நல்ல தெய்வம். எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? நம்முடைய குற்றங்களை, நம்முடைய குறைவுகளை அவர் ஸ்தோத்திர சரிபடுத்தி அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 5வதாக பக்குவப்படுத்தி நம்மை நடத்தி வந்தார். பக்குவப்படுத்துறத நீங்க உணரணும். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தின மாதிரியே நம்ம இடத்துல இந்த மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். நான் அப்படியே தான் இருப்பேன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வாழ்வு மாறவில்லை, கிடையாது. நாம மாறிட்டே மாறிக்கினே இருக்கணும். ஆனால் மாறாத ஒரு தேவனால் நாம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் கரங்களுக்கு ஒரு நல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். மாறாத ஒரு நல்ல வல்ல தேவனால் நான் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும், மறுரூபமாய் கொண்டே இருக்கணும். அவர் என்னை பக்குவப்படுத்துவதற்கு ஏற்ப நான் என்னை மாற்றிக் கொள்ளணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பக்குவப்படுத்தினால் பயன்படுத்தப்படும், பக்குவப்படாத ஒன்று ரொம்ப நாளைக்கு பயன்படாது. ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்த விரும்புறாரு இல்லையா? அவர் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துறாராம்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 5ஆம் வசனம் நல்லா கவனிங்க. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. பட்சிக்கிறாரா சிட்சிக்கிறாரா? எதுல சிச்சுக்கிறாரா? இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அப்ப எங்க சிச்சுக்கிறாரா?
ஆண்டவர் பொல்லாங்கினால் நம்மளை சிச்சிக்கவே இல்லை. பொல்லாத காரியத்தை நாம சரீரத்துல செய்தாலும் அந்த சரீரத்துக்குரிய தண்டனையை சரீரத்திலே கொடுத்தா நாம தாங்க மாட்டோம்னு சொல்றதுனால சரீரத்திலுக்குரிய மாற்றங்களுக்கான வேலையை அவர் ஆவிலே செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? பின்னாடி இருக்கிற சகோதரிகளுக்கு எல்லாம் புரியுதா? அவர் நம்மள டெம்டேஷன் பண்ணல, டெஸ்ட் பண்ணாருன்னு இருக்குது. டெம்டேஷன் என்றால் சோதிப்புன்ற வார்த்தைக்கான 2 வார்த்தை, அது நிறைய டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. டெஸ்ட் தான் பண்ணாரு, டெம்டேஷன் பண்ணல. டெஸ்ட்னா அவர் பரீட்சை பார்த்தார் என்று அர்த்தம். பரீட்சை நம்மை மேல கொண்டு போவதற்கா கீழே கொண்டு வருவதற்கா? சோதனை என்பது நம்மால் தாங்க முடியாதது. சோதனை என்பது நம்முடைய சுய கிரியைகளுக்கு உட்பட்டது. ஆனா டெஸ்ட் பண்றாரு ஆண்டவர், சிச்சிக்கிறாரு, இருதயத்துல சிச்சிக்கிறாரு, பக்குவப்படுத்துறாரு. எப்பா நான் ஏன் இப்படி எல்லாம் உன்னை சுத்தி நடத்திட்டு வரேன், பல ஆசீர்வாதங்களை நான் ஏன் தெரியுமாப்பா உனக்கு நான் நினைக்கிற மாதிரி கொடுக்கல, நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். இந்த டெஸ்ட் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்குன்னு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறது உனக்கு தான் கொடுக்க போறேன். அநேக கிருபைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக ஐஸ்வர்யங்கள், அநேக சுகங்கள் இன்னும் இப்ப பெற்றிருக்கிறோமே, இது இல்ல இப்ப நான் பெற்றிருப்பதை பாருங்க. அதனால உபாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்லல, நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே 2 மடங்கா இருங்கன்னு சொல்லல, நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே 10 மடங்கா இருங்கன்னு சொல்லல, மாறாக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். சொல்லுங்க சத்தம் உயர்த்தி. எத்தனை மடங்காக நீங்கள் பழுகும்படிக்கு உங்கள் தேவனா கர்த்தர் விரும்புகிறார்னு சொல்றது? 1000 மடங்கு. எல்லாம் சொல்லுங்க. 1000 மடங்கு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மடங்கு நீங்க பழுகணுமா? 1000 மடங்கு. வாய் திறந்து 1000. அவரு நல்லவராத்தான் இருக்கிறாரு. பாஸ்டர் 1000 மடங்கு பெருகுனா என்ன பாஸ்டர்? நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. கோடா கோடியாய் நம்மை பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மென்மேலும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சீயோன் கோட்டையை பிடித்து வர வர விருத்தி அடைந்தான். அவன் ஈசாக்கு விதைவிதைத்தான், அவன் நாளுக்கு நாள் பலன் அடைந்தான். ஆண்டவர் நம்மை பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் அநேக ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்றதுக்கு எது தடையா இருக்குதுன்னா அது நமக்குரியதுதான். ஆனா நம்ம அந்த பக்குவத்துக்குள்ள வர வரைக்கும், இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், இது வரைக்கும் நம்மால் இந்த வண்டியில ஏறவே இல்லை. இது வரைக்கும் ஏறக்குறைய 5 மாசம் ஆயிடுச்சுங்க. பில்லி இது வரைக்கும் இந்த கார்ல ஏறவே இல்லை, வாய்ப்பே அமையல. அப்படியே வந்தாலும் அந்த வர நேரத்துக்கு நம்ம வெளியே கார் எடுக்கல. இப்ப அவங்ககிட்ட எப்ப நான் அந்த காரை கொடுப்பேன், நான் ஓட்டுமானுமா? நீ ஓட்டுன்னு எனக்கு தெரியும். நீச்சல் தெரியுமான்னு சொல்லிட்டான் ஒரு முறை. நீச்சல் அவனுக்கு தெரியும் பொழுது சொல்லிட்டு இந்த கிணத்து கூட்டின்னு போயிட்டேன். இங்க 90 அடி கிணறு இருக்குது, இங்க ஒரு 400 அடியில 90 அடி கிணறு இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா இவன் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா பேசுறானே, இவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னா இடுப்புல ஒரு புடவை கட்டிட்டேன். நல்லதா போச்சு அது கட்டணது. அவன் என்ன நினைச்சிட்டான், ஏதோ கொட்டையில இந்த தொட்டியில இவங்க குளிப்பாங்க இல்லையா, பசங்க தொட்டில எல்லாம் குளிப்பாங்க இல்லையா, அதுல குச்சி பார்த்தா நீச்சல் நினைச்சிட்டான் போலகுது. 90 அடி ஃபுல்லா கிணத்துல தண்ணி இருக்குதுங்க. ஒரு 5 அடி தான், ஒரு 4 அடி தான் கம்மியா இருக்கும். 90 அடி கிணறு அது. சரி நீச்சல் தெரியுமான்னு சொல்லிட்டு சரி குதிரை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா புடவைய பிடிச்சிட்டு இருந்தேன். அவன் போயிட்டு அங்க தொட்டி மாதிரி இது பண்றான். டேய் போறான், உள்ள போறான். அவன் டம்முக்கு நம்மளால இழுக்க முடியல. எப்படியோ சமாளிச்சு இழுத்து கால் எல்லாம் தேய்ச்சிச்சு எனக்கு கொஞ்சம் இழுத்து. டேய் இதான் நீச்சல் தெரியுமா உனக்கு? நல்ல வேலை புடவை நல்ல வராமே. அப்ப நல்லா கவனிக்கிறீங்களா? எப்ப நாம ஒரு பொறுப்பு கொடுப்போம், எவ்வளோ பிள்ளை எவ்வளவு உரிமையா இருந்தாலும், பிள்ளைகளுக்கு எவ்வளவு பந்த பாசம் இருந்தாலும், ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருந்தாலும், இப்ப சமீபத்துல ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் மீதான அன்பு கொஞ்சம் பெருகுது. நான் சொல்றேன், எவ்வளவு பெருகினாலும் அந்த ஒரு பொறுப்பு வருகிற வரைக்கும் அந்த பொறுப்பு அவங்க கிட்ட கொடுக்க மாட்டோம். கரெக்டா? அந்த பொருளை கொடுக்க மாட்டோம். அந்த பொருளை கொடுத்தா நாம பாதுகாத்ததை விட இவங்க நல்லா பாதுகாப்பாங்க. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் நீங்க பில்லி பிரசவம் பண்ண விடுறதுல, ஏன் பாஸ்டர் அதை பண்ண விடுறதுல? எனக்கு தெரியும், அந்த பொறுப்புக்குள்ள வர்றதுக்கான பக்குவங்கள் இன்னும் கொஞ்சம் நடக்க வேண்டி இருக்குது. ஆமென். நான் பேசுறது விரல் இருக்குண்ணா கர்த்தருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்காக வச்சிருக்கிறாரு. எல்லா நன்மையும் நமக்குடையதான். இன்னும் நீங்க வளர்ந்துருக்கணும், இன்னும் நீங்க வாழ்ந்திருக்கணும், இன்னும் நீங்க உயர்ந்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. போதும் நினைக்காதீங்க. உபாகமம் 1:11 சொல்ற மாதிரி 1000 மடங்கு
நீங்கள் எல்லா நலமும் வளமும் புலமும் பெற்று வாழ்ந்திருப்பீர்களாக எல்லா விதங்களிலும். ஆனா அதுக்கான பக்குவத்தை இருதயத்தில் நடத்துறாரு. இருதயமாகிய ஆவியில சிக்ஷிக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பக்குவப்படுத்தி அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற பரலோகத்துக்கும் நம்மை நடத்துகிறார். இம்மைக்குரிய 100 மடங்கு ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை நடத்துகிறார். அப்படி நடத்தி வந்திருக்கிற நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாம் இருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நன்றி உள்ள இதயத்தோடு எல்லாரும் பாடுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். ஆண்களில சத்தமா எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என் இயேசையா இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நன்றி அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நம்மை அக்கறையாய் நடத்தின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை அன்பாய் நடத்தின தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை பாதுகாப்பாய் நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை பரிசுத்தமாய் நடத்தின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை பக்குவப்படுத்தி வருகிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக என் ஆத்துமாவை துதிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் முழு உள்ளமை ஸ்தோத்தரிக்கிறது ஆண்டவரே. மறவாமல் எங்களை நினைத்தவரை நாங்கள் மறவாமல் துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டவரே 52ஆம் வாரத்தை கர்த்தாவே கடக்க நீர் உதவி செய்தீரையா. இன்னும் ஒரு சில நாளிலே ஆண்டவரே 1-2-3 நாட்களிலே ஒரு புதிய வருஷத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம் ஐயா. ஆண்டவரே, உறுதியான மனத்தெளிவோடு, உறுதியான தீர்மானங்களோடு, ஆழமான அர்ப்பணிப்போடு, தெளிந்த ஆண்டவரே சிந்தனைகளோடு, ஆண்டவரே நீர் வரப்போகிற குமாரனாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற உணர்வோடு நாங்கள் இந்த பூமியிலே நூறத்தனையான ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவரே நித்தியத்திலே உன்னதமான சிங்காசனத்திற்கும் தகுதியுள்ள பாத்திரங்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய சமாதானத்தின் கரம் உடைய பிள்ளைகளாய் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து உள்ள சபைகளுடைய ஆராதனைகளை எங்களை பலப்படுத்தி எங்களை கொண்டு மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா சத்தமா சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமாய் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.